நானும் சொல்றேன். அந்த கை மேல எதுக்கு அடிச்சாங்கன்னு தெரியுமா? எதுக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு ஆட்டுற அதுக்குதான் நீல ஆடுறது இல்லப்பா. வாயா கேயா நான் ஓரியில கிடையாது. நான் இருவருக்கு மூத்தோர், இருவருக்கு இளையோர், நடுப்புற நாயகன், ஆனால் அழகமான அர்ஜுன மாதிரி நானு. பாராயா இது அர்ஜுன மௌரியா? ஏய் என்ன பார்த்தா அர்ஜுன மாதிரி தெரியலையா? ஏய் உன்னை பார்த்தா அர்ஜுன மாதிரிலாம் சொல்ல முடியாது. எங்க ஊருக்கு நீ புதுசா வந்திருக்கிற. உன்னை பார்த்து ஓரின்னு சொல்ல மாட்டேன். உன்னை பார்த்தா பங்கார கோடிங்க மாதிரி தெரியுதுடா. இல்லப்பா உன்னை கூட பாத்துருக்கிறியா? பங்கார கோடிங்க பாக்கணும்னா அம்மா சூடு இருட்டாகணும். இப்ப கரண்ட் இல்லன்னா அம்மா சூட்டு கூட இருட்டாதான் இருக்கும். அம்மாவாசை நாள் ஏன் மாதேஷ் அம்மா கூட இருட்டாதடா. அம்மாவாசை நாள் இருட்டாகணும். பங்கார கோணிங்க பண்ற மாதிரி நான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? நான் பண்ற மாதிரி நீ பண்ணணும். எப்படி? பங்கார கோணி என்ன தெரியுமா பண்ணுவா? அவன் பண்ற மாதிரி வேண்ட நீ வேணும். காலத்துக்கு முன்னாடி போடு. எப்படி நான் சொல்லி கொண்டா தெரியாது பையனுக்கு. காலத்துக்கு முன்னாடி போடனா. அப்படி இப்படி போட்டுக்கிட்டேன். அம்மா தாயே, அம்மா தாயே சக்தி, ஓம் பரா சக்தி, ஓம் பரா சக்தி, ஓம் பரா சக்தி. நானும் ஊருக்குள்ள பிச்சைக்கார ஆத்தா. நானும் ஊருக்குள்ள பிச்சைக்கார ஆத்தா. போய் ஒரு தட்டு எடுத்து அம்மா தாயே ஆளுக்கு 5 பத்து போட்டு பிச்சை உனக்கு யாரு வேண்டாங்கறா? ஏய் நீ தான்டா சொல்லி கொடுத்த. பங்கார அவனுக்கு எப்படி சொல்றான்? அது மட்டும் இல்ல சொன்ன பாரு எனக்கு பெருமையா தாங்க. அது மட்டும் இல்ல குடிக்கிறதுலாம் பிரச்சனைனா அப்படியே கணேஷ் பீடி மாதிரி நிறுத்தணும். சரிண்ணா நிறுத்து பார்க்கலாம். ஏங்க தலவு மாத்தி பிடிங்க புடிச்சுக்கிட்டா. அண்ணா நீ எதுக்கு பக்கமா கொங்கனா அப்புறம் ஜிஹெச்சுக்கு போய் ஒரு ஊசி போட்டு வந்துரு. ஏன்னா உனக்கு கனவு பெருந்துச்சு கழுத்து புல்லாட்டு தொங்குது. ஏய் தெரியாத பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுனா. நல்லா பிடிச்சிட்டியா? பிடிச்சுக்கிட்டேன். அம்மா சொல்லடி, அம்மா சொல்லடி. இப்படி கழுதையாட்ட ஆட்டக்கூடாது. சரி அம்மா சொல்லடி, அம்மா சொல்லடி, அம்மா எல்லடி போட்டுரும் மண்டமால. அம்மா சொல்லடி, அம்மா சொல்லடி, ஆனந்தி சொல்லடி, ஆனந்தி சொல்லடி, கும்படி மாறி, கும்படி மாறி, தூமுண்டு பொய் சொல்லாதடி முண்டை. பொய் சொல்லாத தூமுண்டு. பொய் சொல்லாத தூமுண்டை. சுருப்பா காத்தடிச்ச மரஞ்சாயுது, கருப்பு கோழி வெள்ளை முட்டை எடுது, கருப்பு கோழி வெள்ளை முட்டை இடுது, மொட்டத்தலை மயிர் முளைக்குது, மொட்டத்தல்ல மண்டை உடையுது, மொட்டத்தலையில மயிர் முளைக்குது, ஓ மொட்டத்தலையில மயிர் முளைக்குது, காளி மூலி, காளி மூலி, கல்கத்தா வாடி, கல்கத்தா வாளி, உனக்கு சாமான் மூணு காளி. ஏய் அப்படி பேசி போற மாதிரி அவதான் பங்கார கோணிங்க. பங்கார கோணிங்க கிடையாது. கருப்பு கோழி சிவப்பு முட்டை சிவப்பு முட்டை ஆயிடும். ஏண்டா மொட்டை தலையில மயிறு முளைக்காத என்ன பண்ணும்? கல் எடுத்துட்டா மண்டை ஒழியாத என்ன பண்ணும்? மண்டை ஒழியாத ரத்தம் வருதுடா. ரத்தம் வருது. ஏ அண்ணா ஒரு அப்படி பல்லு ஆச்சு கேட்க வர மாட்டேன். ஏய் நல்லா இருக்குமா? ஏய் பங்கார கோடிங்க இல்லங்கற. நான் பங்கார கோடிங்க கிடையாதியா? சரி என் பேர் கோமாளி. ஓ உன் பேர் தான் கோமாளி புட்டனா? கோமாளி புட்டை. இவளர் என்ன கேட்டே? நீங்க உங்களை கேக்குறேன். நீங்க யாருங்க? என்ன ஊர்க்காரங்க? சரிப்பா நீ வந்து கோமாளின்னு சொல்ற. சரி கோமாளின்னு சொல்றியே எதுக்கு வந்திருக்கிற? என்ன காரணம்? அது சொல்லிட்டா அண்ணா திடீர்னு முட்டு நகைச்சுவை செய்யக்கூடிய காமெடி செய்யக்கூடிய ராயல் பப்புன். ஓ நீங்கள் தான் ராயல் பப்புனி. வாங்க 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 வணக்கம் வணக்கம் வணக்கம். கை வலிக்குதுப்பா. ஒரு புள்ளைக்கு முன்னாடி அவன் கூட்டிட்டு போய் கை அடிக்கிறான். இத வேற நீ பாத்துக்கிட்டு அங்க சரி வாங்க ஐயா வணக்கம். கோமாளி ஐயா வணக்கம் 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 சார். சரிங்க யாரு? என்ன ஊருக்காரங்க? ஓ நாங்கெல்லாம் யாருன்னு கேக்குறேன். நாங்கெல்லாம் நாடகக்காரப்பா. ஏங்க பாடகர் ஓட்டுறன்னு சொல்றீங்களே, இந்த தாழமங்கலம் போறதுக்கு எவ்வளவு ஓடும்? மேச்சேரி போறதுக்கு எவ்வளவு? நான் நாடகக்காரன். நான் எவ்வளவு ஒரு தெளிவா தமிழ்ல பேசுறேன். நீ வாடகைக்கு கார் விடுறியா அப்படின்னு கேக்குறிய. உனக்கு அதுலயே உனக்கு எவ்வளவு இருக்கும்? ஓ நாடகக்காரன்னு எனக்கு தெரியலீங்க. அப்ப நாடகக்காரலாம் என் கார் வாங்க மாட்டாங்களா? இல்ல பஸ் வாங்க மாட்டாங்களா? லாரி வாங்க மாட்டாங்களா? ஏன்னா நாடகக்காரன கூத்ததான் ஆடிட்டு இருப்பாங்களா? நாடகக்காரருக்கு வேற தொழிலும் தெரியாதா? என்னடா பேசிட்டு கேவல பத்திட்டு
கார் வாங்க மாட்டாங்களா வண்டி வாங்க மாட்டாங்களான்னு சொல்றேன் கேச்சரிக்கு சைக்கிள்ல ஒரு குத்துக்கு ஏய் பெட்ரோல் காசு இல்லடா பெட்ரோல் காசு இல்ல பெட்ரோல் விலையெல்லாம் ஏறி போச்சு அதனால சைக்கிள் வரேன் சைக்கிள் வர ஆமா. நீங்க கூத்தாடுவீங்க சொல்லிட்டீங்கல்ல ஆமா. உங்களுக்கு என்னென்ன நாடகம் தெரியும் எப்பா நாங்கெல்லாம் கவலை போக்கும் கலை கூத்தாடிகள் ஏன்னா உங்களுக்கு அறியாமலிங்க இருக்கிறது இல்லையா ஏப்பா? ஏத்தாடிங்க செத்தடி ஏய் ஓய் நாங்கெல்லாம் கூத்தாடி விட்டாரப்பா கூத்தாடி விட்டாரு ஏங்க வீட்ல எல்லாம் நல்லா ஆடுறாங்களா வீட்ல எல்லாம் நல்லா ஆடுறாங்களா ஏடா மாப்ள நாங்க தான் கூத்தாட வருவோம்னா எங்க வீட்ல எங்க அப்பா எங்க அம்மா எங்க ஆயா எல்லாரும் வருவாங்களா நீங்க தாங்க சொன்னீங்க ஓ எல்லாம் கூத்தாடி விட்டாருன்னு ஏங்க கூத்தாடின்னு சொல்லிட்டீங்கல்ல நாங்கெல்லாம் நாடக வித்வான்கள் ஓ நீங்க தான் நாடகத்தையே விக்கிறாளுங்க வித்து விட்டு நாளைக்கு நான் தலைமையில துணியை போட்டுக்கிட்டு போறேன் நான் இப்படி முக்காடு போட்டு போங்களா ஏங்க நாடகம் சொல்லிட்டீங்களே ஆமா. ஒரு நாடகத்துல பாட்டு கேட்கலாம்னு இருக்கிறேன் அப்படியா ஆமா. சரி நீ நாடகத்துல ஒரு நாடகத்துல கேக்குறல்ல ஆமா. உனக்கு என்ன நாடகத்துல வேணும் எதுக்கு நீ கூத்து விடுற என்ன காரணம் எங்க பாட்டி புழக்க போட்டுட்டா பாட்டி புழக்க போட்டாளா செத்து போயிட்டாயா ஓ பாட்டி செத்து போயிட்டாங்க அதனால 3 நைட் கூத்தாடணும் ஆ. சம்பளம் எவ்வளவு கேக்குற அப்ப ஒரு நைட் எல்லாம் போதாது 3 நைட் ஆடணும் 3 நைட் வரிசையா ஆடணும் ஆ. எவ்வளவு சம்பளம் கேக்குற சரிப்பா ஆ. இப்ப இருக்கிற விலைவாசியில ஆ. ஒரு 30,000 கொடுப்ப ஆடிடலாம் 30,000 கேக்குற ஆமா. எங்க பாட்டி ஜாக்கெட் தைய கூட 30,000 அப்படியா நல்லா பெரிய ஆள் ஆட்டுறது சரி அண்ணா ஒரு 60,000 கொடுங்க 60,000 ஆ. மாசம் கண்டா சிகரெட் குடிக்கிற காசு 60,000 அப்படின்னா 1 லட்சம் கொடுங்க 1 லட்சம் நான் பிளாட்பாரத்துல பிச்சை போடுற காசு 1 லட்சம் இந்த கோயிலுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுத்துருக்கியா டொனேஷன் கோயிலுக்கு 3 லட்சம் கொடுத்துக்கிறோம் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறியா ஆமா சரி ஆளு பெரிய ஆளா இருக்குது ஆமா. அண்ணா ரவுண்டா கேளு 1 கோடி கொடுத்துறணும் 1 கோடியானா ஆ. அண்ணா ஓய் நீ செட்ல மொத்தமா எத்தனை பேர் வந்துக்கிறீங்க இன்னைக்கு வந்து 2 பேர் எக்ஸ்ட்ரா வேட ஒரு 19 பேர் வந்திருக்கிறோம்பா சோத்துக்குனே 19 பேரு என்னடா பேச்சு சோத்துக்குனே 19 பேர் வந்துக்கிறீங்க இந்த செட்ல அப்படியே வந்த ஆளுங்க இல்ல நாங்க அப்படியே வந்து யாரும் வர வச்சு நீங்க கோடி கேக்குறீங்களா கை கொடுங்க ஏய் சாமி கை கொடுங்க கை கொடுங்க அப்ப கை கொடுங்க ஏங்க இப்ப என்னத்துக்கு போடி துணி கையெல்லாம் கொடுத்து சொல்றேன் அவர் தான் 1 கோடி கேட்டா அப்படியே ஏன்டா நாங்கெல்லாம் கோடி 1 கோடியா ஆளுக்கு கொஞ்சம் வந்து கிழிச்சு கோமன கட்சி போறதுக்கு வந்து ஏன்டா செத்து பணத்துல 1 கோடியா பணத்துல 1 கோடி விடி அடி வாங்கி சாவறேன் உங்ககிட்ட சாவுன்னு நீ தலையெழுத்தா வாத்தா ஏங்க ஏய் நாடகத்துல வந்து இந்த கலந்தார் சிறையில ஒரு பாட்டு எடா கலந்தாரி சரியில்லையா வேணும் தெரியுமா தெரியாதா ஏய் தெரியுமாடா கலந்தார் சிறை நாடகத்துல ஒரு பாட்டு பாட்டு டீனா காலையில 9 மணி வாங்கிக்க நாங்க ஊம்பற வேலைக்கெல்லாம் ஆமா ஏடா கூத்தாடிகளை கண்டா உங்களால அப்படி கேவலமா போச்சுடா இரு நான் ஊர் மக்கள் கொடுக்குற காசுல பொருளாட்சி வாங்க முடியன்ற மாதிரி ஏய் சரி அண்ணா மறுவாதி கொடுத்து மறுவாதி வாங்கிக்கிட்டா கோமாளி அண்ணா மரியாதை கொடுக்குறேன் வணக்கம் தனக்கழகு வணக்கம் தனக்கழகு ஆமா சரி இந்த ஸ்ரீ மகாபாரதத்தில் கலந்தாரி சிறை நாடகத்துல துரியோதனன் வந்து கலந்தாரி சீர்வரிசை கொடுக்குறான் பாரு அந்த கடத்துல ஒரு பாட்டு அப்படியா ஆமா. சம்பளம் கொடுப்பியா சம்பளம் ஃபர்ஸ்ட் தொண்டையை பார்க்கணும் பாத்துக்கண்ணா ஏன் போட போடங்க குடல் குடல் குரல் வளம் அப்படியா ஆமா. சரி ஆ. கலந்தாரி சரி நாடகத்துல கேட்டு நெடு நேரமாகுது இன்னைக்கு பேர்பட்ட சபையை கூட்டிக்கிறீங்களே என்ன காரணம் ஏது விஷயம் சார் கன்னியாகுமரி முத்துமாரியம்மன் சாமி கன்னியாகுமரியில் இதோ நாட்டுக்கு நாடு மகா நாடு ஆமா பேரும் புகழும் சிறந்த தாய் திருநாட்டுடைய பெயர் என்னப்பா கன்னியாகுமரி கன்னியாமட்டியில் எழுந்தருளிய பத்தினி பராசக்தி 1000 கண்ணுடையாள் ஆமா முத்துமாரியம்மன் இந்த முத்து மாரியம்மனுக்காக இந்த ஊரு பொதுமக்கள் ஊரு முக்கியஸ்தர்கள் கோயில் பூசாரி தர்மகர்த்தா ஊரு கவுண்டர் கோலக்காரர் மந்திரி கவுண்டர் இந்த ஊரு பொதுமக்கள் ஊரு முக்கியஸ்தர்கள் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த முத்து மாரியம்மனுக்காக சுத்து பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இந்த பத்தினி பராசக்திக்காக இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். இந்த பத்தினி பராசக்திக்காக இன்று வைத்துள்ள நாடகத்துடைய பெயர் என்ன? என்ன வாதியாரே?
அம்மா ஓய் உன்னடியா நாடகம் என்பது ஆ. 13 ராத்திரி கூத்து. ஆமா இதுல எத்தனை பாகனாச்சும் ஆடலாம். ஆடலாம். அப்படி ஆ உன்னடியா சரித்திரத்தில் ஆ உன்னடியா நாடகத்தில் ஒரு பாகமா விளங்கி வரக்கூடிய ஆ தாம்பர பத்தினி தவுசு சரி அப்படி என்கிற ஆ ஒரு புண்ணியமான நாடகத்தை ஆமா. குரு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. சரி இந்த கன்னியாகுமரியில் ஆ. எழுந்தருளிய முத்து மாரியம்மனுடைய ஆ. கட்டைக்கண் பார்வையோட ஆ. நாடகத்தை விட்டவர்களும் சரி. நாடகத்தை கண்டு களிக்க வந்திருக்கும் கலா ரசிக பெருமக்களும் சரி. இந்த ஊர் பொதுமக்களும் ஆ. அனைவருமே இந்த 1000 கண்ணுளியாளுடைய கடைக்கண் பார்வையோட ஆ. வாழையடி வாழையாக ஆ. அள்ளி போல கலகலத்து அருகு போல வேரூன்றி முங்கள் போல தளதளத்து சரி. அவங்க செய்யும் தொழிலும் குடி வளர குளம் வளர ஆ. எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும் என்று சரி. இந்த முத்து மாரியம்மனை வேண்டிக் கொள்வோம். ஓம் சக்தி. அம்மா ஓய் உன்னுடைய நாடகத்தில் ஒரு பாகமா விளங்கி வரக்கூடிய ஆ. தாம்பர பத்தினி தவுசி என்ற நாடகத்தை ஆ ஏட்டில் உள்ளது நாட்டில் நாட்டில் விளம்பரம். அப்படி ஆ. இந்த நாடகத்தில் முதலாக யார் வருகின்றார்? யாரு? நம்மளுடைய நாடகத்துடைய பேர் என்ன சொல்லுங்க. இதோ ஆ ஸ்ரீ மேச்சேரி பத்திரகாளி அம்மன் துணை சரி சக்தி நாடக சபா குழுவினர் சரி ஏர்வாள்பட்டி மாது வாத்தியார் அவர்களும் ஆ நங்கவள்ளிக்கு சேர்ந்த மணிகண்ட வாத்தியார் அவர்களும் இன்னும் அது மட்டும் இல்ல இன்னும் உரிமையாளர் சினிமா திரைப்பட புகழ் பெற்ற எரப்பட்டியை சேர்ந்த சின்னசாமி வாத்தியார் அவர்களும் இவர்கள் மூவரும் சேர்ந்து ஆ. சக்தி நாடக சபா குழுவினர் அப்பா நாங்கள். ஓ சக்தி நாடக சபா குழுவினர்கள். வணக்கம் சார். வணக்கம். அப்படியே வாயில வச்சா பிடிக்குமா? வாயில வைக்கிறேங்கிற? யாருக்கிட்ட வாயில வைக்கிற? நீ என்ன நிலைமைக்கு ஆள வரையா இன்னைக்கு? சரி. ஓய் இந்த குன்னடியா நாடகத்தில் தாமிரபத்தினி தவுசி என்ற புண்ணியமான ஆ. ஒரு தெய்வீகமான நாடகத்தில் ஆ. முதலாக யார் வருகின்றார்? யாரு? இந்த சோழ நாட்டை வாழ்ந்து வரக்கூடிய ஆ. சோலை மகாராஜனே சபை நாடி வருகிறார். அவர் வந்தா கதை படிப்படியா போயிட்டு இருக்கும். அப்படி நெருப்பு நெருப்பு மாதிரி போயிட்டு இருக்கோம். பெட்ரோல் ஊத்தி கொளுத்து நெருப்பு மாதிரி போகும். அவ்வளவு ஒரு இதா போயிட்டு இருக்கும்டா. சரி அவரை சீக்கிரம் வர சொல்லு. அதனால ஆ. இப்பொழுது ஆ. சோலை மன்னன் சபை நாடி வருகிறார். ஆ. அவரால் மற்ற திருப்பங்களை பார்க்கலாம். எப்படியா நடிச்சா? ஏய், 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 ஏய்.
பகல் 12 மணி ஆகும். ஏய்! எடா உச்சிங்கடா. அமைச்சரே அறிவலகா. அமைச்சர் வந்து நான் என்னத்துக்கு விடி விடி அடி வாங்கி சாவுறேன். பத்ரி பத்ர் பத்து. மகாராஜா சூத்துல குத்து. ஓ சாமி. ஏய்! ஓய். பேசவே கூடாது. பின்னாடி போடு. முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி. ஆண்டவன் கொடுத்தது எல்லாத்துக்கு 2 கை. ஒரு கைய வாய மூடிட்டேன், சபை ஒரு கைய முன்னாடி மூடிட்டேன். பின்னாடி முறத்துக்கு உங்க கை கடன் கொடுங்க. எடா எடா. ஏய்! போடு வாயா. போடு. பின்னாடி போடு. ஒரு ஆள் 2 சாச்சு. திரும்புடா அப்படி. கைய பொடலைக்கு வரணும். குளுத்தும் போடல. ஓடு. ஏய்! போடு வாயா. திரும்புடா. ஓடுடா. ஓடுடா. கைய பொடலைக்கு வரணும் சொல்லிட்டேன். ஊதியில வரும். ஏய்! அண்ணா! அமைச்சரே! பேசுடா. மகாராஜா நீங்க தான் பேச பேசுவோம். பேச மாட்டானா? வீண் வார்த்தை கொட்டி அழைக்க கூடாது. பேசுடா. அன்பா. ஏய் அன்பு. ஓயாலும் பொண்டாட்டி பிள்ளை உங்க அப்பா உங்க அம்மா எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? சோத்துக்கிட்டாங்களா? சுகமா இருங்க. இல்லனா உன்னோட சரித்திரம். ஆமா. தாம்பர பத்திர தபஸ். சரி. ஏன்னா ஆ. குருபிரகம் அரங்கேற்றபடி. ஆமா. உன்னுடைய சரித்திரம் தாம்பர பத்திர தபஸ். சரி. இன்னைக்குதான் கம்பையாறது எப்படின்னு பாப்பேன். ஆமா நான் பாத்துக்கிறதுக்கு முன்னாடி பாக்கமல்ல நம்ம செட்ல நான் பாத்துக்கிறேன். டேய் ஓய் அப்படி தாம்பர பத்திர தபஸ் இருந்துட்டாலும். ஆமா. இப்போட தெளிவாக சபையில வந்தானே. நான் யார்? யாரு? எவ்வளவு பேர்? என்ன? டேய்
நிறுத்து ஐயோ சண்டானா என்னமோ ஒரு மனுஷனாடு கோவருது எல்லாத்தையும் அடிக்கிற அப்படி ஓய் ஓய் ஆமா ஒண்ணு நுழையில நீங்க சொன்னால்தான் தெரியும். ஆமா ஓய் ஒவ்வொன்றா சொல்கிறேன் சபை எடுத்து ஆகட்டும் சொல்லுங்க. பூலோகம் 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 தனலோகம் தனலோகம் தபலோகம் தபலோகம் பூலோகம் பூலோகம் தனலோகம் தபலோகம் ஈழ 14 புவனங்களை மட்டும்படியாகிய நீங்க ரயிலுக்கா போற கதி மண்ணகதி நாயக ஜெயகை அப்படின்ட்டு போயிட்டு பொறுமையா சொல்லு. பூலோகம் அப்படி சொல்லக்கூடாது. பூலோகம் பொழுது வெட்டையும் பூலோகம் பூலோகம் தனலோகம் தபலோகம் பூலோகம் தபலோகம் முடியல அவளேக்குமா பூலோகம் பூலோகம் தனலோகம் தபலோகம் ஈழ 14 புவனங்களை மட்டும்படியாகிய ஒரு மயிர் போயில எமது பேரு சோழமன்னே பூலோகம் பூலோகம் தமிழகம் மணியோகம் நாயோகம் கலந்தோகம் முடியுமா சொல்லு பார்க்கலாம். எப்படி பூலோகம் ஊர்லோகம் நவலோகம் தாய்வோகம் மணியோகம் முனியோகம் ராஜராஜகாரன் சொல்லு பார்க்கலாம். எமது பேரு சோழமன்னே ரத்தம் கட்டணது அப்படியே உங்களுடைய பேரு சோழராஜ மன்னனா இருந்தாலும் உங்களை ஈட்டெடுத்த தெய்வங்கள் யாரு? அடிச்சுதான் காப்பினாரு சேகரமாமா டீ ஒன்று வாங்கிட்டோ சமாளிச்சிரு ஓய் எமது பேரு சோழராஜ மன்னனா இருந்துட்டாலும் தாய் தந்தை யாரு? என்ன வாடா மகனே வாடா மகனே வாடா அப்பா வந்துட்டு பாரா மகனே 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 என்னை எப்படி அப்பா பெத்த உங்க அம்மா முன்னால வாத்து பார்த்து பார்த்தேன் ரொம்ப கோவப்படுற அப்படி இதுக்கு மேல எம்மள வாக்குறதுல ஒரு டைம் மட்டும் பண்ணிக்கிறேங்க. வெற்றெடுத்த தாய் தந்தை யாரு சொல்லுங்க. ஓய் இந்த சோழராஜ மன்னன தாய் தந்தையார் யாரு? பெற்றெடுத்த ஈட்டெடுத்த மாதா சொல்லுங்க.
எங்கடா கூட்டு நீ கழுதியாட்டு கொதிக்கிறான் கலந்துக்கு போறதுனா வாயில் விட்டுருவ டீ கடைக்காரனே 15 டீ கோமாளிக்கு மட்டும் பேசுற ஒரு பால் பால் பால்லே பால் அம்மாச்சரே ஏய் மந்திரி யாரே சுவாமி ஏய் ஏடா தட்டி பாக்குற இல்ல பொளைக்கிற மாதிரி என்ன படபடங்குது பொளைக்க மாட்டான் செத்து போயிடுவேன் ஏய் என்ன எவ்வளவு ஷார்ட் எடுத்து அடிக்கிறாங்களோ சாமி முத்துமாரியம்மா கோயில்ல இருக்கிற டூர் போயிட்டியா ஏன்டா சாமி மகராஜ்ல எங்க அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி நல்ல மாதிரியா பொழைக்கணும் ஏடா லைவா அக்காவும் பாக்குறாங்க ஏடா அப்படிங்கிற நீ கூத்துக்கார கூடாது வாங்க என்ன 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் தான் சுமந்து என் தாயோ மதனவள்ளி தந்தையார் தாய் மணி இருந்தா தந்தை ஒரு 5-6 நாச்சு வேணும் அப்ப நான் என்ன கண்டவன் சொல்லணுமா யாருக்கு பிறந்தே எனக்கு என்ன தெரியும் கையெடு மறந்து 10 மாதம் 300 சுமந்த அடிக்கிற நாளைக்கு என்ன 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் தான் சுமந்த ஐயா தாயோ மதனவள்ளி என் தந்தை யாரு அவர் எப்பேற்பட்டவர் சாமி
தூக்கிடுறா ஏன்டா சாவலியா உனக்கெல்லாம் 30 கும்பிட செத்து போயிடுறா அமைச்சரே அமைச்சரே என் தந்தையாரோ என் தாயோ மதனவள்ளி சரி தந்தையாரோ மதனராஜன் சரி அப்படி இருந்தாலும் ஐயா சாமியா ஐயா சாமியா டேய் சாமி என் தாயோ மதனவள்ளி என் தந்தையார் மதனராஜன் சரி அப்படி இருந்தாலும் நான் ஆண்டு வர சாம்ராஜ்யம் எது எது நான் எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன் சொல்லுங்க நான் ஆண்டு வர சாம்ராஜ்யமோ சோழ நாடு சோழ நாடு சபா சாமி சோழ நாட்டுல வாழ்ந்து வந்தாலும் சரி. உங்களுக்கு தினந்தோறும் என்ன வேலை மகா ஓய் நான் சோழ நாட்டு அரசனா இருந்தாலும் காலையிலும் மாலையிலும் மன்னன் செய்ய வேலை என்ன வேலை என்ன வேலை அப்படி யாரு ஓய் எனக்கு 96 கிராமங்கள் இந்த சோழ மகாராஜனுக்கு 96 கிராமங்கள் சரி இந்த 96 கிராமத்துக்கும் ஆயிரக்கணக்கான ஆள் வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறான் மன்னன் சரி நண்பா ஓய் இப்படி ஆயிரக்கணக்கான வேலை செய்யும் மன்னனுக்கு தினந்தோறும் இந்த வேலை செய்த மக்களுக்கு சனிக்கிழமான சம்பளம் கொடுக்கிற நாள் சரி எப்படி சனிக்கிழமை சம்பளம் கொடுக்குற நாள் ஆமா 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 இந்த சனிக்கிழமைடா ஆமா சம்பளம் கொடுக்க போகணும் சம்பளம் கொடுக்க போகணும் ஏய் ஆனா ஒரு டீ கடை 5 மட்டும் நீ சம்பளம் கொடுக்குற அப்படி இருந்தாலும் காலையில மாலையில இந்த மன்னனாகப்பட்டவன் 96 கிராமத்தையும் சுத்தி பார்க்கக்கூடிய வேலை மன்னனுக்கு சரி அப்படி இருந்தாலும் நான் யார மனம் முடித்தேன் யாரு என் தேவையால் யாரு சொல்லுங்க
ராஜா மகாராஜா ஆஹா, ஓய் நாம் ஆள மனம் முடித்த என் தேவையார் யார்? யாரு எப்பேற்பட்ட மனைவி மங்கையார் என் தேவியோ ஆ, ஆசைக்கு அழகுக்கோ அப்பேற்பட்ட சிறந்தவள மேட்டூரா. வேட்டூரால தொட்டில் புட்டியா ஏய், ஓய் அவ பேரோ சோழராணி. ஓ சோழகாட்டுக்கு வாணி சோழகாட்டுக்கு வாய். ஏய், என்ன ராணி என்ன ராணி சோழராணி என்ன ராணி தொட்டு விட்டியாடா? முள்ளு குத்தி தப்பா ஏய், ஓய் என் தேவியோ சோழராணி. சரி இன்ற தினத்தில் அப்படி அந்த தேவியோ சோழராணி இருந்துட்டாலும் ஆ, இந்த மன்னனாக பட்டவன் ஆ. நான் வந்து விகனானபடியால் ஆமா ஆமா என் தேவியால் அரமனையில் இருக்கிறார். டீ சாப்பிட நம்ம மன்னவன் அழைத்தான். ஏங்க ஆஹா. என்னதான் இருந்தாலும் சரி. ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் கெட்ட விஷயமா இருக்கட்டும் ஆஹா. இதை வெளியில போறதா கட்டின மனைவி இடத்துல ஒரு வாய் வார்த்தை நல்லதே சொன்னா நல்லதே நடக்கும். ஆமாமா. இல்ல நீ போகும்போது நல்லா இருக்க மாட்டா ஏய், ஏய். அப்படின்னு சொன்னா அது கெட்டதான் நடக்கும். ஆஹா. அதனால உங்க மனைவிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறது நல்லதுன்னு என் மனசுக்கு தோணுது. ஆ? நாளை என் கூட்டுக்காரி சொல்லிட்டு தர உங்க கூத்துக்கு போகல. அப்படியா? என் கூட்டுக்காரி எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவா? ஆ. சேர பண்ணுவா கூத்து போயிட்டு விடா. அப்ப என் மனைவி உங்க பொண்டாட்டி எப்படி ஏய். கட்டலாம்? அப்படி இருந்தாலும் மன்னனாக பட்டவன் ம். தேவியர்களை விடப்பெற்று இந்த 96 கிராமத்தை சுத்தி பார்க்க போக வேணும். ஆமா ஆமா. அப்படி இருந்தாலும் ஆ, ஆ. தேவியாலோ அரமனையில் இருக்கிறார். ஓ அருவமனையில அருவாமனை இல்லடா. இது அரண்மனையா? இது பட்டி படகுன்னு சொன்னாங்க. ஏய், அரண்மனை. ஆ, ஆ. அப்படி இருந்தாலும் சரி அவ வெளியே நின்று ஆ, அம்மா தாயே பிச்சை போடுங்க. ஓட்டாளி போடுவான். ஆ, அவ போடக்கூடிய ஆளுதான். மன்னன் அழைத்தான். ஆ, ஆ. தேவியா சோழன் அழைத்து வா. இப்போ பொண்டாடிட்டு போகணும். ஏய், ஏய். ஏங்க ஏங்கப்பா ஏய், ஏங்க இந்த கோயிலை பார்த்தா என்ன சொல்றோம்? நம்ம கோயிலம்போ இந்த மக்கள் எல்லாம் பார்த்தா, நம்ம ஆளுங்களா சொல்லுவோம். செட்டை பார்த்தா, நம்ம செட்டா டெம்போவை பார்த்தா, நம்ம வண்டியா? அதே மாதிரி அது நம்ம பொண்டாட்டியான்னு தானே கேட்டேன். ஏடா, ஏடா, ஏடா. ஏடா பங்கு கேக்குற? ஏங்க ஏய், இப்ப என்ன கோவப்படாதீங்கன்னா ஒரு 500 ரூபா தர நான் 1 மணி நேரம் மாத்துக்கிறேன். மனைவிக்கு மட்டும் பங்கே இல்ல. ஒரு மணி நேரம் பங்கு எடுத்து போடுறா. ஏய், ஓய் மன்னன் அழைத்தான். மனைவி அழைத்து வா. சரி இப்ப நான் உடனடியா பொண்டாடி போய் கூட்டு. விஜய் சொல்றான் ஏன்டா கோமாளி அடி வாங்குற அப்படிங்கிறான்னு கேட்டு அடிக்கிறதுக்கு யானையும் அடிக்கிறான். அவன்கிட்ட சொல்லு. நான் வாங்குற மகராஜ் வாங்குறேன். ஒரே முடி டீ குடுறதான் நல்ல பிள்ளையார் கோயிலுக்கார. கேளுங்கள் சபையார்களே, எந்த பிரகாரம் பார்த்தானே இந்த பிரகாரம் பார்த்தானே சோழராஜ மன்னன் மனையாவளம் கூடி சோழராணிகளுக்கு எரமராணி சபை தருவார். அவரை மட்டும் I love you. I love you too.
கொண்டு குடிக்கணும் சாப்பிடுங்க.